சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ச்சியாக தலைப்பு பகுதியினோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தலைப்பு பகுதியில் என்ன விடயத்தை பற்றி நாங்கள் கதைக்க இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பின்மையும் இதனால் ஏற்படக்கூடிய இளைஞர்களின் எதிர்கால பிரச்சனைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு பேசக்கூடியதாக இருக்க போகிறது. இன்றைக்கு அண்மை கால பத்திரிகைகளை புரட்டினாலே தெரிந்திருக்கும், இந்த ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் 6 நபர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அவர்கள் போதிய கவனிப்புகள் அற்று அவர்களுடைய வேலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசமத்துவ போக்கு அல்லது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள் கிடைக்காமல் போன தன்மை, மற்றது அந்த அபிவிருத்தி உத்தியோக பணியிலே தங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காமல் போன தன்மை என பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். நேற்று அவர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையினால் தீவிர சிகிச்சை பிரிவில் கூட அனுமதிக்கப்பட்டு நேற்றைய தினம்தான் ஜனாதிபதி அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அழைத்திருந்தார் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பத்திரிகைகளில் பார்த்து கொண்டிருந்தோம். காலமாக இந்த வேலை வாய்ப்பின்மை என்பது பேசுபொருளாக்கி கொண்டே வருகிறது. ஏனென்று சொன்னால், இந்த குறிப்பிட்ட இந்த தொழிற்சந்தைகளில் பேச பொருளாக இருக்கக்கூடிய வேலைகள் அல்லது இந்த தொழிற்சந்தைகளில் காணப்படக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கும் எங்களினுடைய இலங்கை கல்வி முறைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்பது மிக நீண்டதாக இருக்கின்றது. இந்த இடைவெளி நீளமாக இருப்பதனால் வேலை வாய்ப்பின்மை என்பதும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஒயிட் காலர் ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்க உத்தியோகங்களை விரும்பக்கூடிய நபர்கள் இந்த என்டர்பிரனர்ஸாக, அதாவது புதிய முயற்சியாண்மை தொழில்களை விரும்பாமல் அல்லது அந்த புதிய முயற்சியாண்மை தொழில்களுக்குரிய பயிற்சி வழங்கப்படாமை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த இலங்கையினுடைய கல்வி முறைமையிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த இலங்கை கல்வி சீர்திருத்தம் என்பது பொதுவாக ஒரு தொழிற்பயிற்சியையோ அல்லது அதனோடு இணைந்த தேவையான இதர பயிற்சி வழங்காமல் வெறுமனே ஒரு புள்ளி வழங்கல் திட்டத்தோடு பரீட்சை மையப்படுத்தப்பட்ட கற்கை நெறியாக மட்டுமே இருப்பது இன்றைய உலகில் இந்த தேவையான ஒரு வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்வதற்கு இளைஞர்களுக்கு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பார்க்க போனால் பெரிய பிரச்சனையாக இருப்பது இந்த கலைத்துறை மாணவர்கள். இந்த கலைத்துறையிலே பட்டப்படிப்பினை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருந்த பொழுதிலும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது காலாகாலமாக நிராகரிக்கப்பட்டு வருவதாக காணப்படுகிறது. ஒவ்வொரு தேர்தல் முடிவிலும் அல்லது இந்த தேர்தலுக்கு முன்னராக வழங்கப்படக்கூடிய வாக்குறுதிகள், நாங்கள் இந்த இளைய பட்டதாரிகளை குறிப்பாக வேலைக்கு உடனடியாக இருத்துக்கொள்வோம் என குறிப்பிட்டாலும் 10 வருடங்கள் மேலாக பட்டப்படிப்பினை மேற்கொண்டு அவர்கள் தங்களுக்குரிய வேலை கிடைக்காமல் வேலையில்லா பட்டதாரிகளாக இருக்கக்கூடிய நபர்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கலைத்துறையிலே பட்டப்படிப்பினை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கும் இந்த தொழிற்சந்தைகளிலே காணக்கூடிய வாய்ப்புகளுக்கும் இடையிலான இடைவெளி என்பது கூடுதலாக இருக்கிறது. எனில் அவ்வாறு இருக்க எதற்காக இந்த கலைத்துறைக்காக இத்தனை பேரை உள்ளீர்த்து பல்கலைக்கழகங்களிலே 4 வருட பட்டப்படிப்பினை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே கேள்விக்குறியான விடயமாக இருக்கிறது. அல்லது இந்த பட்டப்படிப்பினை முடித்துவிட்டு ஒரு தங்களினுடைய தகமையை வளர்த்து கொள்ளக்கூடிய இந்த நபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய வேலைகள் வெறுமனே ஒரு அபிவிருத்தி உத்தியோக பணிகளாக மட்டுமே இருப்பதும் இங்கே ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்னு சொன்னால், இந்த தாங்கள் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் போகிறது, தங்களுக்கான ஒரு வேதனம் இல்லாமல் போகிறது, அல்லது தங்களின் கற்கைக்கான அல்லது அந்த மதிப்பு என்பது இங்கே குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் பல்வேறு இடர்பாடுகளை இந்த இலங்கையிலே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இதனால் பல்வேறு பிரச்சனைகளும் இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகின்றார்கள், மன அழுத்தம், மன விரக்திக்கு உள்ளாகி சிலர் தற்கொலை முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிலர் தங்களினுடைய அரசாங்க கவனத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஜனாதிபதி செயலகங்களுக்கு முன்னால் உண்ணாவிரத போராட்டங்கள் அண்மையில் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். ஒரு பட்டதாரி மாங்காயை கொண்டு போய் அந்த ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் விற்பனை செய்து கொண்டிருந்தார். இவ்வாறு பல்வேறு கவன ஈர்ப்பு போராட்டங்களை அவர்கள் மேற்கொண்டு கொண்டிருந்தாலும் இந்த கல்வி முறை மாற்றப்படாமல் இருக்கும் வரை இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. எனில் இதில் மாற்றம் எதிலிருந்து வர வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இந்த ஸ்டெம் என்று சொல்லக்கூடிய சயின்ஸாக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம், இன்ஜினியரிங், மெடிசின் என்று சொல்லக்கூடிய இந்த 4 துறைகளினுடைய வளர்ச்சி அல்லது அந்த துறைகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்பது இன்றைக்கு கலைத்துறையில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கோ அல்லது கலைத்துறையில் பயின்று பட்டத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கோ கொடுக்கப்படுவதில்லை. அல்லது அவர்கள் பெறக்கூடிய அந்த பட்டத்தோடு இணைந்த வேலை வாய்ப்புகள் என்பது இந்த சமூகத்தில் குறிப்பிட்ட இதில் குறைவாக இருக்கிறது. எனில்
அவர்களுக்கான முறை மாற்றீட்டு முறை என்ன என்று சொல்லி பார்த்தால் என்னென்னு சொன்னால் அங்கே தொழிற்சந்தையிலே காணக்கூடிய வாய்ப்புகள் என்பது இதர வேறு பணிகளையோ அல்லது வேறு ஒரு திறமைகளையுமே வேண்டக்கூடிய வேலைகளாக இருப்பதும் அந்த வேலை பணிகளுக்கான வெற்றிடங்களை நிரப்ப முடியாமல் இருப்பதற்கான காரணங்களாக இருக்கிறது. அப்போ எனில் இந்த கலைத்துறை மாணவர்களுக்கு அந்த உருவாக்கப்படக்கூடிய கற்கை நெறிகள் திறம்பட உருவாக்கப்பட்டு அந்த தொழிற்சந்தைகளில் இருக்கக்கூடிய வேலைகளை நிரப்பக்கூடிய வகையில் ஏற்படுத்தப்பட வேண்டும். உண்மையிலேயே இந்த வேலையின்மை பிரச்சனை என்பது இன்றைக்கு மூளைச்சலவை மாற்றம் செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு இந்த இளைஞர்களை அனுப்பக்கூடியதாகவும் காணப்படுகிறது. எனவே எங்களினுடைய நாட்டிலே படித்துவிட்டு எங்களினுடைய நாட்டுக்கு சேவை செய்ய விரும்பக்கூடிய இந்த இளைஞர்கள் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் மன விரக்திகளுக்கும் உட்பட்டு இந்த வேலைவாய்ப்பு இன்மையினால் வெளிநாடுகளுக்கு செல்வது என்பது எங்களினுடைய பொருளாதாரத்துக்கு பெரிய பிரச்சனையாக எதிர்காலத்தில் அமையக்கூடியதாக இருக்கும் என்பதனால் இந்த கல்வி முறை சீர்திருத்தங்கள் வேலைவாய்ப்பின்மைகளுக்கு பெரிய ஒரு முக்கியமான அடித்தளமாக அமைவதுடன் இருக்கக்கூடிய போட்டி பரீட்சைகளை நிறைவாக ஆள் உள்சேர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு இந்த இலங்கையிலே பட்டப்படிப்புகளை மேற்கொள்ளக்கூடிய பட்டதாரிகளை வேலை வாய்ப்புகளுக்கு எடுத்துக்கொண்டால் அந்த வேலைவாய்ப்பின்மை பிரச்சனைகளை குறைத்துக் கொள்ள முடியும் என்பதைத்தான் நாங்களும் இன்றைக்கு உங்களிடம் கூறக்கூடியதாக இருக்கும். நிச்சயமாக இப்போ இந்த வேலைவாய்ப்பு வரும்போது என்னை கேட்டால் இது அரசை குற்றம் சாட்டுவதை தாண்டி அது எங்களுடைய பிள்ளையாகத்தான் இருக்குது. எல்லாமே நவீனமயமாக கொண்டிருக்கும் போதும் குறிப்பாக ஒரு காலத்தில் தான் பல்கலைக்கழகம் சென்றால் பட்டம் எடுத்தால் வேலை வாய்ப்பு என்று ஒரு காலத்தில் ஏஎல் பாஸ் பண்ணால் வேலை வாய்ப்பு, அப்புறம் பல்கலைக்கழக பட்டம் எடுத்தால் வேலை வாய்ப்பு. இன்றைக்கு ஒரு பேச்சுலர் டிகிரி சாதாரண முதலாவது பட்டத்தை முடித்தால் இன்றைக்கு வேலை வாய்ப்பு, மாஸ்டர்ஸ் முடித்தவருக்கு இன்றைக்கு சில இடங்களிலே வேலை வாய்ப்பு என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போதும் நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய கற்கிணர்கள் இன்றைக்கு எல்லா இடங்களிலுமே கல்விக்கான வாய்ப்புகள் பெருமளவில் திறந்து விடப்பட்டது. எனவே தெரிவு செய்யக்கூடிய கற்கிணர்கள் அது சார்ந்ததாக தெரிவு செய்யப்படும், வேலை உலகோடு போட்டி போட வேண்டியதாக தெரிவு செய்யப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதை தாண்டி இன்றைக்கு பரந்துபட்ட இந்த உலகிலே ஆங்கிலம் என்பது அடிப்படை ஊடகமாக மாறிக்கொண்டிருக்கும். நாங்கள் என்னதான் தமிழ் என்று கதைத்தாலுமே வேலை உலகம் அல்லது சர்வதேச வேலை தொடர்புகள் என்பது அல்லது சர்வதேச வலைப்பின்னலோடு நாங்கள் அதிக சம்பளங்கள் பெறக்கூடிய வேலைகளை பெற வேண்டும் என்றால் ஆங்கிலம் என்பது அடிப்படை மொழியாக இருக்குது. எனவே ஆங்கிலத்துறை சார்ந்த கற்கைகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய தேவை இந்த அடிப்படையில் எல்லாருக்கும் இருக்குது. அதை தாண்டி இன்றைக்கும் ஏஐ தொழில்நுட்பம் வந்துவிட்டது. ஏஐ ஒரு காலத்தில் ஐசிடி ஆங்கிலம், ஏஎல் முடிச்சோன்னா நாங்கள் போகிற கிளாஸ் பார்த்தா ஐசிடி ஆங்கிலம், மிஞ்சி போனால் சிங்கள கிளாஸுக்கும் போகும். அப்போ இன்றைக்கு ஐசிடி எல்லாம் சாதாரண விடயமாக மாறிவிட்டது. ஏஐ தொழில்நுட்பம் அது சார்ந்த கற்கை நெறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். எனவே அப்படியான விடயங்களையும் கற்கணும். அப்படியும் நீங்கள் கலைத்துறைக்கு தெரிவு செய்து பல்கலைக்கழக அனுமதி பெற்றிருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து இந்த ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இப்படியான மாற்று முயற்சிகளை மேற்கொள்வது எங்களுடைய வேலை உலகை இன்னும் பிரகாசப்படுத்துவதாக இருக்கு. அதை தாண்டி எல்லாருமே அரசாங்க வேலை தான் என்றால் இந்த நாட்டிலே எத்தனை அரசாங்க வேலைகள் இருக்கு என்று கேள்வியாக இருக்கு. எனவே எங்களுடைய மனநிலையும் கொஞ்சம் மாற்றி ஆகும். வெளிநாட்டு முறைகளுக்கு நாங்கள் அங்கே மாற்றி அமைக்க வேண்டியது இருக்கும். எல்லாருமே அரசாங்க வேலை என்ற பழைய முறைக்குள்ளே நாங்கள் புதுமை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அரசாங்க வேலை கிடைத்தால் வாழலாம் என்ற ஒரு பழைய முறைக்குள் செல்வது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ஆனாலும் இன்றைக்கும் அரசாங்க வேலைக்கு விதியாக போராட்டம் எல்லாம் செய்துவிட்டு நோப்பையை போட்டுட்டு வெளிநாடு போய் 5 வருஷம் இருந்து வரக்கூடிய பல பேர் இருக்கிறார். அவர்களுக்கு எதிரான சட்டங்களையும் இந்த அரசு இறக்கி கொண்டு எதுவாறாக இருந்தாலும் எங்களுக்கு இருக்கக்கூடிய வேலை உலகை பிரகாசப்படுத்தக்கூடிய முயற்சிகள் திறமைகள் எங்களிடம் இருக்க வேண்டும். இன்றைக்கும் அரசாங்க வேலைகளை தாண்டி பலர் பல்வேறு ரீதியில் பல்வேறு லட்சங்களிலே உழைத்து தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போதும் அரசாங்க வேலை கிடைத்தால் எங்களுக்கு லாபம், கிடைக்கவில்லை என்றால் நல்ல ஒரு தனியார் வேலையை நாடுவதை விட சிறந்த புத்திசாலித்தனம் எதுவும் இல்லை. அப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதை தாண்டி போராட்டம் நடத்துபவர்கள் என்று பார்க்கும் பொழுதும் இந்த முகாமைத்துவ அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று பாடசாலைகளில் சேர்க்கப்பட்டார். அது பாடசாலைகளுடைய அபிவிருத்தி திட்டங்களை தயாரிப்பது, முன்மொழிவுகளை தயாரிப்பது, முகாமைத்துவ செயற்பாடுகளுக்கு உதவி செய்தல் போன்ற பல்வேறு விடயங்களுக்காக அவர்கள் ஆரம்பத்திலே சேர்க்கப்பட்டார். அதற்கு பிறகு அவர்கள் ஆசிரியர் பணி அல்லது ஆசிரியர் மட்டத்தில் இடம்பெற்ற பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்காக அவர்கள் பயன்படுத்தப்பட்டார். பிறகு அவர்கள் ஆசிரியர்களாக தங்களை நியமிக்க கூறி கோரிக்கைகள் முன்வைத்தார்கள். ஆனால் பரீட்சை எழுதிவிட்டு தான் அனைவரும் ஆசிரியர்களாக முடியும் என்ற சட்டம் வரும்பொழுதும் பரீட்சை எழுதாமல் தங்களை ஆசிரியர்களாக மாற்றக்கூடிய கோரிக்கைகளை முன்வைத்து ஜனாதிபதி செயலர் முன்பாக ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். எது எவ்வாறாக இருப்பினும் இன்றைக்கு பரீட்சை இலங்கையிலே இந்த பரீட்சை வேலைவாய்ப்புக்குரிய பரீட்சைகள் திணைக்களுக்குரிய பரீட்சைகள் என்பது அடிப்படையாகப்பட்டிருக்கு. அது எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி. நாங்கள் ஒரு நாள் பூரா லேபரேட்டரியிலிருந்து வேலை செய்வோம் அல்லது ரிசர்ச் செய்வோம், நாங்கள் எல்லாமே செஞ்சு விட்டாலும் இங்கே வரக்கூடிய பரீட்சை என்பது அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ இவர்கள் பல்கலைக்கழக திட்டத்துக்குள்ளே இந்த வகையுடைய ஐக்கியூவாக இருக்கட்டும், ஜெனரல் நாலேஜாக இருக்கட்டும், இந்த சுருக்கம் இருக்கும் பொழுது அந்த இலக்கிய பரீட்சைகளாக இருக்கட்டும், இப்போ எல்லாமே அங்கே எங்களுக்கு ஒரு செமஸ்டர் அல்லது ஃபைனல் இயர் ஒரு செமஸ்டர் வச்சு விட்டோம். நாங்கள் இந்த போட்டி உலகத்தில் அல்லது அரச வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கும் போது அந்த பரீட்சைகளுக்கு தயாராக எங்களை வைத்துக் கொண்டிருக்கும். அப்போ பல்கலைக்கழகங்கள் இந்த முறையை முன்னும் எல்லா பட்டதாரிகளுக்கும் ஒரே முறையில் தான் பரீட்சை நடைபெறுகிறது. அதே ஜெனரல் நாலேஜ், அதே ஐக்கியூவாக இருக்கிறது.
அது கலைத்துறையாக இருக்கட்டும், விஞ்ஞானமாக இருக்கட்டும், தொழில்நுட்பமாக இருக்கட்டும், வர்த்தமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அதே முறையில் தான் பரீட்சை நடைபெறும் பொழுதும் இது பொதுவான இப்போ நாங்கள் ஒரு இங்கிலீஷ் கோர்ஸை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இயருக்கு அதை கட்டாயம் பாஸ் பண்ணணும் மாதிரி இந்த பரீட்சை திட்டங்களை வந்து ஒரு ஃபைனல் இயர் அல்லது ஒரு செமஸ்டராக வைத்துவிட்டால் வேலை உலகிற்கு வரக்கூடிய மாணவர்கள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு வருவார்கள். அரசு போட்டி பரீட்சைகளை எதிர்கொள்ள தயாராக வெளியே வருவாங்க. இல்லைன்னா வெளியே வந்து அதுக்கு ஒரு பழையபடி ஸ்காலர்ஷிப் கிளாஸுக்கு போன மாதிரி அதுக்கு ஒரு கிளாஸ், ரூமில் ஒரு கிளாஸ், அது வந்து பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளாகும். எனவே இந்த அரசாங்கம் புதிய கல்வி சீர்திருத்தங்களை கொண்டு வந்து பல்கலைக்கழக கல்விகளுக்குள்ளே நீங்கள் இப்போ வைக்கக்கூடிய பரீட்சை இந்த பரீட்சைக்கு ஏற்ற மாதிரி ஒரு செமஸ்டரை கொண்டாங்க அல்லது அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அவர்கள் சார்ந்த துறையிலே பரீட்சைகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் வைக்கக்கூடிய முன்மொழிவாக இருக்குது. அதை தாண்டி இந்த போராட்டங்கள் எல்லாருமே அரசு வேலைக்கு, அதுவும் இலங்கை போன்ற ஒரு பாரிய பொருளாதார சிக்கலை அடைந்து தத்தளித்து இருக்கக்கூடிய நாட்டிலே எல்லாருமே அரசாங்க வேலையை எதிர்பார்ப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் திறமை இருப்பவர்கள் எங்கு சென்றாலும் ஏற்றுக் கொள்ளக்கூடியவராக இருப்பார். தனியார் துறைகளும் பாரிய அளவில் இருக்குது. தனியார் முதலீட்டாளர்கள் இங்கே வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு அதை விட சுய தொழிலாளர்கள் இன்றைக்கு பாரிய அளவிலே முன்னேறி கொண்டு வருவாங்க. எனவே எல்லா இடத்துலையுமே சிந்திக்கணும். நாங்கள் பட்டம் எடுத்தால் தனியாக ஆஃபீஸ் வேலை தான் செய்ய முடியல. பட்டதாரிகள் பல பேர் சுயதொழிலை எடுத்து பல்வேறு பேர் கோடிக்கணக்கில் முன்னேறி கொள்வார்கள். பல பேர் ஏற்றுமதி வியாபாரத்திலும் ஈடுபட்டுள்ளோம். எனவே பரந்துபட்ட உலகம் இருக்கிறது, பரந்துபட்ட வேலை வாய்ப்பு இருக்கிறது. வைத்துக்கக்கூடிய பட்டம் என்பது எங்களுக்கு அடிப்படையான வேலை உலகிற்கான ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி தான். அதை காண்பித்து நாங்கள் செல்லலாம் தவிர அதுதான் எங்களை தீர்மானிக்க போகிறது என்பது இல்லை என்பதை விளங்கி நாங்கள் அனைவரும் செயற்பட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு நாங்கள் உங்களை வந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்களை மின்கரிகிறேன். நான் திவ்யா விஜயபாஸ்கர். நன்றி.